ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகிருக்கு. இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 மணி 6 நிமிஷம் ஆயிருச்சு. இப்பதான் இந்த கிளிக்கியர் லிங்கே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 5 நிமிஷத்துல நிறைய பேர் போயிட்டு வந்து புக் பண்ணிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்கு உங்களுக்கு எல்லா டேட்டும் ஓப்பன்ல இருக்கு. 8ஆம் தேதி மட்டும் தான் பிளாக் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 8ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் அப்படின்றனால உங்களுக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இப்பவே பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்லாட்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்லாட் வந்து இருக்கு. டிக்கெட் கவுண்டிங் ஓரளவுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அந்த டேட்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்லயும் ஒரு 2000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டேட்ல காலையில 11 மணி ஸ்லாட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்லாட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 மணி ஸ்லாட் தான் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய கவுண்டிங் ஸ்லாட் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட எத்தனை பர்சன்ஸ் போறீங்களோ அந்த பர்சன்ஸை இதில் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லட்டுஸ் வேணும்னா எத்தனை லட்டு அப்படின்றத இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அடிஷனலாக வந்து உங்களோட டிக்கெட் காஸ்ட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் இப்போ ஓப்பனிங் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்லாட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னா இந்த டேப் ரெஃப்ரெஷ் ஸ்லாட்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா டிக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகுது, எவ்வளோ அவைலபிள் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நீங்கள் பிளிக்ரீமோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். பிளிக்ரீமோட பேர், ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து ஆதார் கொடுக்குறீங்களா அந்த ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி நம்பர் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு பே நவுல வந்து நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் பேனோன்னு ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்படி இல்லைனா பேக் போயிட்டு திரும்ப வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் காட்டுது. ஸோ சம் எரர்ஸ் வந்து இருக்கு. இதில் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் டெபிட் கார்டு கூட யூஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். கார்டு யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட கார்டு நம்பர், உங்களோட எக்ஸ்பைரி டேட் கார்டில் இருக்கு பாருங்க. கார்டில் பேக் சைடு இருக்கக்கூடிய சிவிவி 3 நம்பரை இதில் என்டர் பண்ணிட்டு அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்களோட பேர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட் பேஜ் பேமெண்ட்க்கு அப்புறம் எரர் எதுவும் வந்துருச்சு, அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா டிக்கெட் புக் ஆகாட்டி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துடும். இப்போதைக்கு டிக்கெட் ஓப்பனிங் நிறைய இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.